ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாலொரு டேஸ்டி சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புதுவிதமான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதாவது ஏற்கனவே செஞ்சு மீதியான உணவில் ஒரு புதுவிதமான ரெசிபியை தான் நம்ம செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு இட்லிங்க. அதாவது மீதியான இட்லியை வச்சு நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு க்ரன்ச்சியாக ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இட்லி மீதியாச்சுன்னா என்ன பண்ணுவோங்க, நம்ம அதை வச்சு இட்லி உப்புமா செய்வோம். ஆனால் அதே இட்லியை வச்சு ஒரு சூப்பராக க்ரன்ச்சியாக டேஸ்டியாக ஒரு ரெசிபியும் செய்ய முடியுங்க. மீதியாகிற இட்லியை வச்சு நம்ம செய்யக்கூடிய இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவுமே ரிச்சாகவும் இருக்குங்க. பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி தாங்க ரொம்பவுமே க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த உணவுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாங்க. ஓகேங்க, இந்த ஃப்ரைடு இட்லி செய்யறதுக்கு முக்கியமாக தேவை பார்த்தீங்கன்னா இட்லி தான். பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 இட்லி எடுத்திருக்கேன். சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 8 இட்லியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்காக மஞ்சத்தூள், கடுகு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆனியன் பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி பியூரி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். இதை வச்சு தான் நம்ம இந்த ஃப்ரைட் இட்லியை நம்ம செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா முதலையே நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருந்தேங்க. அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லி துண்டுகளை நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பீஸாக எடுத்து தனியாக போட்டுக்கிட்டோன்னா கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா டார்க் கலரில் வரணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இட்லி சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா எண்ணெயை வடியை விட்டுட்டு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா க்ரன்ச்சி ஆகிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஒட்டி இருந்ததுன்னா அதையுமே எடுத்து விட்டுருங்க. ஓகேங்க, இப்போ ஃப்ரைட் இட்லி தாளிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேங்க. சட்டி காஞ்சதுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காயட்டும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்ச உடனே நான் கடுகு போட்டிருக்கேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை போட்டிருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட தக்காளி பியூரி சேர்த்திக்கிறேன். ஆப்பிள் தக்காளி 3 எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துருக்கேங்க. அதை தான் இப்போ நான் ஊற்றிக்கிட்டேன். ஆப்பிள் தக்காளி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே புளிக்காதுங்க. அது இந்த டிஷ்க்கு ரொம்பவுமே நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இதுக்கு அளவாக மட்டும் உப்பு சேர்த்துனா போதுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம இட்லியில் பார்த்தீங்கன்னா உப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த நம்ம தாளிப்புக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். இப்போ ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரு மசாலா தூளாக சேர்த்திக்கலாம். முதல்ல மஞ்சத்தூள் சேர்த்திட்டேன். இப்போ மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தியிருக்கேன். கரம் மசாலா தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா பச்சை வாசம் போனால் போதும். உங்களுக்கு ரொம்பவுமே வரன்னு ட்ரை பண்ண வேண்டாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ இதை போட்ட பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகேங்க, இப்போ நல்லா வதக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நம்ம இட்லியை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நீங்கள் இப்போயே பரிமாறுதுன்னா சேர்த்திக்கலாங்க. இல்லை பரிமாறத்துக்கு லேட் ஆகும்னா அப்புறமா சேர்த்திக்கிங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை நல்லா மேலே தூவிக்கிங்க. ஓகேங்க, ஃபைனலி ஃப்ரைடு இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா மீதியான ஒரு ரெசிபியில் நம்ம செஞ்சுருக்கோன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் பரிமாறுறேங்க. கூட ஸ்பூனும் ஒரு ஃபோர்க்கும் வச்சிங்கனாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஸ்டைல் வந்துடுங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே செய்ய வேண்டாங்க, அப்படியே சாப்பிட்லாம். இப்போ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே சர்வ் பண்ணுறதா இருந்தால் முதலையே கலந்துடுங்க. இன்கேஸ் நீங்கள் லேட்டாக ஆகும் பரிமாறதுக்கு அப்படின்னா நீங்கள் அந்த பியூரியும் நீங்கள் வதக்கின அந்த மசாலா தனியாக வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ண இட்லியும் தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் பரிமாறும் போது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கலந்து பரிமாறுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் முதலையே கலந்து வச்சுட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பரிமாறதுக்கு, அது உங்களுக்கு கொஞ்சம் அந்த க்ரன்ச்சினஸ் போயிடுங்க. உங்களுக்கு அந்த மசால் இறங்கிடும்.
சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்குங்க, ஆனால் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்காது. அதனால தான் சாப்பிடும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி கலந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மொறுமொறுன்னு இருக்குங்க. குழந்தைகளுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் வந்து இட்லியை விட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வித்தியாசமான ஃப்ரைட் இட்லி ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான சமையல் ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.